அண்மைச் செய்தி. சென்னை போரூரில் 70 வயது மூதாட்டி மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமாகியுள்ளதால் அவர் நகைக்காக கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மூதாட்டி மர்ம மரணம் தொடர்பாக இளைஞர் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை போரூர் அருகே 70 வயதான மூதாட்டி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இவர் அணிந்திருந்த 5 சவர நகை மாயமான உள்ள நிலையில் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை போரூர் அடுத்த ஆரி நகர் பகுதியில் வசித்து வருபவர் தான் காந்திமதி. இவருக்கு வயது 71 ஆகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு உறங்கச் சென்ற அவர் அதிகாலை முழுவதும் வெளியே வராத காரணத்தால் அக்கம் பக்கத்தினர் வீட்டில் கதையை உடைத்து உள்ளே பார்த்தபோது மூதாட்டி தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இது அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் தெரிவித்து சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மூதாட்டியின் கழுத்து மற்றும் காது பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து மூதாட்டி எதற்காக உயிரிழந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் மூதாட்டியின் வீட்டின் அருகாமையில் குடியிருந்த அஜய் என்கின்ற வாலிபர் தற்போது தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த காவல்துறையினர் திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த அஜய் என்பவரை கைது செய்து தற்போது தொடர்ந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வயதான மூதாட்டி காந்திமதி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது நகைக்காக இவர் கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்போன் சிக்னல்களை வைத்து யார் யாரெல்லாம் இந்த மூதாட்டியிடம் தொடர்பு கொண்டார் என்கின்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளில் வயதான மூதாட்டி ஒருவர் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.